Jesus loves our daily Bible school. பிரைஸ் லார்ட் பிள்ளைங்களா, இன்னைக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம்னா, ரசிக்கப்படாத எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரசிக்கப்பட்டு சிலர் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. எல்லோரும் ரசிப்பை பெற்றுக் கொள்ளணும். இந்த வசனம் சொல்றது, நானும் என் வீட்டார் என்றாலும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அது குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் எல்லோருமே குடும்பமா கர்த்தரை சேவிக்கணும். அதுக்காக ஜெபிக்கலாமா? ரசிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேசிக்கிற பரவாயில்ல தகப்பனே, இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 14 எழுதியிருக்கப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகள் சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகள் சொன்னீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அப்பா, யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா எல்லாரும் வீட்டில் ரட்சிப்பை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. சில பேர் மழை ரசிக்கப்பட்டிருப்பாங்க, கலர் ரசிக்கப்படாம இருப்பாங்க. இல்ல சில வீட்டுல கலர் மழை ரசிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாம இருப்பாங்க. சில பேர் ரசிக்கப்பட்டோம், ரட்சிப்பு இல்லாம பின்வாங்கி போயிருப்பாங்க. அப்படி இல்லாத அனரும் இல்லாம குளிரும் இல்லாம அப்படி இருக்கல ராஜா. எப்போதும் கர்த்தருக்குள்ள ராஜா ஆண்டவரே, பக்தி வைராக்கியமா நிற்கும்படி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எல்லோரும் பிள்ளைகள் கணவர் மனைவி குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இந்த பூமிக்கு வந்தீங்களாப்பா, நீங்க இந்த பூமிக்கு வந்ததே எங்களோட நீங்கப்பா உறவு கொள்ளப்படமா வந்தீங்கப்பா. தகப்பன் பிள்ளை இந்த உறவை கொண்டுபடிதான் நீங்க வந்தீங்க பூமிக்கு ஆண்டவரே. அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல் அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு நோக்கி பார்த்தீங்களாப்பா. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் தகப்பனே. அப்பா, நம்ம சந்ததியாக குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதை பார்த்தீங்களப்பா கல்வாரி சிலுவையில. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொல்கிறப்பா. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லினானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னை அல்லாமல் வேறு வழியிலே சொல்லிடப்பா. நீரே விடுதலை கொடுக்க தேவனப்பா. நீங்க ரட்சிப்பத தேவனானவரே. நீங்க இல்லாம யாருக்கும் அந்த காரியத்துல விடுதலை இல்லப்பா. நீங்க நம்ம விடுதலை நாயகனுக்கு தான் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கிறாதாப்பா, மெய்யா விடுதலை கிடைக்காதவரே. ஒவ்வொரு குடும்பம் விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுங்கப்பா. கர்த்தர் நல்லதாக ருசித்து பார்க்கும்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானும் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே. அப்ப எல்லோருக்குமே ரட்சிப்பை கொடுங்கராஜா. எல்லா ஜனங்களுக்காக நீங்க சிறு ரத்தம் செஞ்சிருக்கீங்கப்பா, உங்க ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நினைவு கூறுகிறார்களப்பா. உடற்படைக்கு நினைவு கூறுமாண்டவரே. ரட்சிங்க ராஜா, சிறுப்பில் ரட்சிங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சுதந்திரம் சுதந்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதே அவர் ரட்சிக்கிற காலம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொடுவதாகப்பா, கல்லால் இருதயம் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. பிரகாசமான கண்களை திறந்துள்ளோம் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கவும் நாவல் யாவும் கர்த்தர் அறியப்படட்டும் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான்னு சொன்னீங்களப்பா. இயேசுவே, நீங்க தான்ப்பா மெய்யான தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அறிந்து கொள்ளட்டும் ஜனங்கள், புரிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல உபகாரம் மறவாதே. அவன் தகப்பனே, கலந்து கொள்ள பிள்ளைகளை கர்த்தத்தாவே ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கு பிள்ளைகள் விலகி பாதுகாக்கப்படுங்கப்பா. நன்மையும் கிருபை பிள்ளைகள் தொடரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து. 2ஆம் வசனம். யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலௌதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாராகிய அக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். 3ஆம் வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற
தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 4ஆம் வசனம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். 5ஆம் வசனம். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராகியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சிஷ்டாந்தப்படுத்தினான். 6ஆம் வசனம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி 7ஆம் வசனம். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாயிருந்தது. 8ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். 11ஆம் வசனம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். 12ஆம் வசனம். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் 13ஆம் வசனம். இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். 14ஆம் வசனம். பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாயிருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். 15ஆம் வசனம். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம். அவர்களை நியாயஸ்தானத்தினின்று துரத்திவிட்டான். 17ஆம் வசனம். அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றை குறித்து கலியோன் கவலைப்படவில்லை. 18ஆம் வசனம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரியா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். 19ஆம் வசனம். அவன் எபுசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். 20ஆம் வசனம். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல் 21ஆம் வசனம். வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்துக்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபுசுவை விட்டு புறப்பட்டு 22ஆம் வசனம். செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். 23ஆம் வசனம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரெகியா நாட்டிலேயும் சுற்றித்திரிந்து சீஷர் எல்லோரையும் திடப்படுத்தினான். 24ஆம் வசனம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும்
சாதுரியவானும் வேதாகங்களில் வல்லவனுமான அப்பொல்லா என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபுசு பட்டணத்துக்கு வந்தான். 25 அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். 26 அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். 27 பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். 28 அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு சிஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 18 முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? அதில் 10 என்ன எழுதியிருக்கிறது? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அதாவது பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறாரு. அங்கே அநேகருக்கும் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த ராத்திரியில் தான் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போட மாட்டாங்க, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லி கர்த்தரே பவுலுக்கு தரிசனமாகி பேசுகிறாரு. அதாவது பவுல் அநேக பட்டணங்களுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு சில பட்டணங்களில் அவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க, அவரை தவறாக பேசி அவரை அனுப்பி விடுறாங்க, கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பவுலுக்குள்ளேயும் சோர்வு இருக்கும் இல்லையா? ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள சோர்வு இருக்கும். இப்படி நம்ம பயத்துடன் ஊழியம் செய்கிறோமே, தனிமையாக ஊழியம் செய்கிறோமே, அதனால கர்த்தர் அவரை தம்முடைய வார்த்தையினால் தைரியப்படுத்துகிறாரு. நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே தரிசனமாகி பவுலுக்கு என்ன பண்ணுறாரு? தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவர் வார்த்தையினால் தேற்றுறாரு. இப்பொழுதும் கூட டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், நீங்கள் எதுக்காவது பயப்படுற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் பயப்படாதீங்க. அன்றைக்கு பவுலுடன் இருந்த தகப்பன் இன்றைக்கு உங்களுடன் கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் மௌனமாக இருக்காமல் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். விபிஎஸ் பற்றி சொல்லுங்கள், சண்டே ஸ்கூல் பற்றி சொல்லுங்கள், இயேசுவை பற்றி சொல்லுங்கள், சபையை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பவுலை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா பவுலை போல் நல்ல திறமையாக படித்தவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஞானம் அவர். அதனால தான் ஆண்டவர் அந்த ஞானத்தை அவர் தமக்கென்று பயன்படுத்தி புதிய ஏற்பாடில் அநேக புஸ்தகங்களை பவுலை கொண்டு கர்த்தர் எழுத வைத்தார். சரிங்களா? நம்முடைய ஞானம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். கர்த்தர் அதை பயன்படுத்தும்படி நம்மை பவுல் விட்டு கொடுத்தது போல் நம்மை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஆக்கில்லாவும் அவருடைய மனைவி பிரிஸ்கில்லாவும் என்ன தொழில் செய்கிறார்கள்? விவசாய தொழில், ஆடு மேய்த்தல் தொழில், கூடாரம் பண்ணுகிற தொழில். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.